Welcome to Habi's DIY. இன்னைக்கு வீடியோ எதை பற்றினா இந்த ஓல்டு சுடிதார் டாப்பை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான். இந்த டாப் மெட்டீரியலாக எடுத்து தைச்சது நல்ல பிஸ்தா க்ரீனில் ப்ரௌன் கலர் அண்ட் சாண்டல் கலரில் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் நான் இந்த டாப்பை ரீபர்பஸ் பண்ண போகிறேன். வெறும் 10 நிமிஷத்தில் இந்த டாப்பை குட்டீஸ் போடுற ஸ்கர்ட்டாக மாற்றலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது மாதிரி DIY ஐடியாஸ் அபவுட் ஹோம் டெக்கர் ஸ்டிச்சிங் மேக் ஓவருக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு சுடிதார் டாப்போட கீழே இருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ லென்த் வேணுமோ ஸ்கர்ட்டுக்கு அந்த லென்த்துக்கு கூட எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க துணியை பாதியாக மடித்து போட்டு இடுப்பு அளவு எவ்வளவோ அந்த அளவுலேருந்து கால் பகுதியை மெஷர் பண்ணி அதை நம்ம இந்த சுடிதார் டாப்போட சென்டர்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1.5 இன்ச்சு சைடில் கொடுத்து அதையும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடணும். டாப்போட கீழ்ப்பகுதி கார்னரில் 1.5 இன்ச் மெஷர் பண்ணி அதை இந்த மாதிரி கர்வாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மேலே நாடா அட்டாச் பண்ணுறதுக்கு 3 இன்ச் அகலத்துக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சுக்கணும். இடுப்பு அகலத்தை விட 2 இன்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க சுடிதார் துணியை ரிவர்ஸாக போட்டுட்டு அதோட ஒரு சைட் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கணும். அடுத்தது பாவாடை கோக்கிறதுக்காக ஒரு பட்டி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த துணியோட பின்பக்கம் வச்சு தையல் போட்டு எடுக்கணும். இது மாதிரி தையல் போட்டு வச்சுருக்க பட்டியோட இன்னொரு எண்டை உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி அதை ஃப்ரண்ட் சைடில் வச்சு இந்த மாதிரி தையல் போட்டு எடுக்கணும். இந்த பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் இந்த மாதிரி ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி மடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் பட்டி அட்டாச் பண்ணணும். அடுத்தது தைக்காமல் இருக்க இன்னொரு சைடும் அந்த ஃபோல்ட் பண்ண எண்டில் இருந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் தைச்சி விட்டுறணும். கீழ்ப்பக்கம் கார்னரில் க்ராஸ் கட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலையும் மடித்து தையல் போட்டு விட்டுடணும். சுடிதார் டாப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு. இதோட நாடாவையும் அதே துணியில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட எண்டில் டேசல்ஸ் வச்சு தைச்சிருக்கேன். இந்த ஸ்கர்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணாத காட்டன் ப்ளவுஸ் இருந்தது, அதில் இந்த டாப் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் சுடிதார் துணியிலே இருந்து இந்த மாதிரி நெக் டிசைன் தைச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய DIY ஐடியாஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.